ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கலி சூப் பார்க்க போறோம். ஸோ ப்ரோக்கலிய வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரோக்கலி, கேரட் 1 கேரட்டு, 1 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் க்ரஷ்டு ரெட் சில்லி அந்த காஞ்ச மிளகாவ இடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து பருப்பு இந்த பாசி பருப்ப வந்து ஊற வச்சு கொஞ்சம் வேக வச்சிருக்கேன். இது வந்து எப்படியும் நம்ம மிக்ஸியில போட்டு அடிக்க போறோம் இந்த சூப்ப பண்ணும்போது. ஸோ, அதனால அது கரைஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் சீஸ் எடுத்து வச்சிருக்கேன். பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே யூஸ் பண்ண போறதில்ல. ஒரு 2, 3 கியூப் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் 2 பூண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பிரெட். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சூப் மேல வந்து க்ரூட்டான்ஸ போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ, இத வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். இது வெறும் பிரெட்ட வந்து இப்ப கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பூண்டும், ஆ ஆலிவ் ஆயில்ல போட்டு இது பண்ணி, அத கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து கடைசியா சூப்ல போடணும். ஸோ, நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போடணும். பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் போடுறேன். அதுல வந்து இது வந்து கார்லிக் க்ரஷர். இத கார்லிக் வந்து இதுல போட்டுறணும். ஸோ, உங்களுக்கு வந்து இது ரொம்ப குட்டி குட்டி பீஸா வரும். இத அழுத்துனீங்கன்னா. இது வந்து அந்த பிரெட்டுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ, இன்னொரு பூண்டு போட்டுக்கிறேன். ஸோ, இன்னொன்று போட்டுக்கலாம். ஸோ, இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ, இது வந்து இப்படி க்ரஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக வந்துடும். ஸோ, இப்போ வந்து அந்த பிரெட்டை வந்து இதில் போடணும். ஸோ, அந்த பிரெட்டை வந்து இதில் போட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ, இதே பாத்திரத்தில் நீங்கள் சூப்பும் பண்ணிடலாம். ஸோ, இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும். உங்களுக்கு அந்த கார்லிக் வந்து ஃப்ளேவர் இறங்கும் இந்த பிரெட்டில். உங்களுக்கு இந்த கார்லிக் வேண்டாம்னா தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ, இந்த பிரெட்டை மாத்திரம் நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த கார்லிக்கை தூக்கி கூட போட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த பட்டர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பட்டரை வந்து ஸோ ஒரு 3 க்யூப்ஸ் போடுறோம். ஸோ, இதில் வந்து இந்த கார்லிக்கை போட போகிறேன். அப்புறம் காஞ்ச மிளகா, ஸோ இந்த காஞ்ச மிளகா நல்லா வதங்கின உடனே வெங்காயம், இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்போ வந்து கேரட் போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டாக் க்யூப் கிடைக்கும், வெஜிடபிள் ஸ்டாக் க்யூப். அதை வந்து கொஞ்சம் இப்படி போட்டுட்டு இந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாசி பருப்பு அதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடணும். கொஞ்சம் சுடு தண்ணியை வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த தண்ணி ஊற்றின பின்னாடி மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் அது குக் ஆகணும். ப்ரோக்கலி குக் ஆனோடனே அதை மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். ஸோ, மூடி எடுத்து பார்த்துடலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக வேகணும். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆறினோடனே கொஞ்சம் மிக்சியில் அடிச்சிடணும். ஸோ, மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ, இது கொஞ்சம் ஆறட்டும், மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ வந்து நான் இதை மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துட்டேன். ஸோ, இப்படி தான் வரும் உங்களுக்கு. ஸோ, இதில் வந்து கொஞ்சம் சீஸை வந்து அழகாக இப்படி துருவி போட்டுற போகிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறேன். இல்லை ஏற்கனவே நான் அதை கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு அந்த க்ரூட்டான்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி போட்டுடணும். ஸோ, சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அது. ஸோ, இதை இப்படியே சர்வ் பண்ணிடலாம். ஸோ, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.